ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாக முயற்சிகளை செய்கிறாய், ஆனால் முயற்சிகள் எதுவுமே நடக்கவில்லை. நீ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இது? எதற்காக இப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்காக கொடுத்தீர்கள்? எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் எல்லா முயற்சிகளிலும் தோல்விகளை மட்டுமே அடைகிறேன் என்று வருத்தப்படுகிறாய். நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளை கண்டிருக்கலாம். சில நேரங்களில் அத்தனை கனவுகளையும் அடைவது கடினமாக தோன்றலாம். எத்தனையோ தடைகள், சோதனைகள், தோல்விகள் என பல சவால்கள் உங்கள் முன் வந்து நிற்கலாம். அப்போதும் நீங்கள் என்னால் முடியாது என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விடாமுயற்சி என்ற ஒரு சக்தி உங்கள் கையில் இருக்கிறது. அதை இந்த பிரபஞ்சத்தின் அசுரபலம் கொண்ட ஆயுதம். இதை விடாமுயற்சி, அது மட்டுமே உங்களை தோல்வியிலிருந்து மீட்கக்கூடும். நீங்கள் கண்ட கனவுகள் நிஜமாகும். புரிகிறதா? ஒரு செடி வேர்விட்டு கிளை பரப்பி பூ பூத்து காய்த்து எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? மழை இல்லை என்றால் கூட, நீர் இல்லை என்றால் கூட தன்னுடைய முயற்சியை அது கைவிடுவதும் இல்லை. அதுபோல நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. ஒரு செடிக்கு தேவையான சக்தி அதனுள் இருந்து வரும் பொழுது உங்களுக்கான உட்சக்தி உங்கள் உள்ளேயே தான் இருக்கிறது. அந்த உட்சக்தியை தட்டி எழுப்ப தொடங்குங்கள். போராடுங்கள், உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பாடங்களை கற்று இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். ஏனென்றால் விடாமுயற்சி மட்டும் நீங்கள் கண்ட கனவுகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். புரிகிறதா? நீ விடாமுயற்சியோடு இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகளுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். வெற்றி என்பது ஒரு நாள் உழைப்பில் கிடைப்பது அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செய்யும் உழைப்பில் உருவானது. ஒரு சிறந்த ஒரு சிலையை செய்யும்போது ஒரே நாளில் அதை செதுக்க முடிவது இல்லை. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக தனது உழைப்பால் அந்த சிலையை ஒருவன் உருவாக்கி கொடுக்கிறான். அதுபோலவே உங்களுடைய கனவுகளுக்கும் சிறிது சிறிதாக உங்களுடைய தொடர்ந்து முயற்சியினால் ஒரு நல்ல விஷயத்தை காட்டுங்கள். ஒரு முழுமையான வடிவத்தை பொருத்துங்கள். எனவே பயப்படாதீர்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின். விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுங்கள். நீங்கள் கனவு கண்ட வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் முயற்சி நிச்சயம் விஸ்வரூபம் எடுக்கும், வெற்றி பெறும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காணும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லதொரு வழியிலேயே இனிமேல் வரும் காலம் மொத்தமும் இனிப்பான காலங்களாகவே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. அலட்சியமாக எதையும் நினைக்காதே. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன், இதை நீ மாற்றிக்கொள், அதை நீ மாற்றிக்கொள் என்று நான் சொன்னால் தைரியமாக அதை மாற்றிக்கொள்வதற்காக வழிகளை பார். அதை விட்டுவிட்டு சாய் என்ன சொல்வது, என்ன கேட்பது என்ற ஒரு நிலைக்கு மட்டும் என்றும் வர வேண்டாம். நான் என்றும் சரி, என்றும் சரி, உனக்கு நான் இருக்கிறேன். சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனம் உடையும் பொழுதெல்லாம் உன்னை நான் தூக்கித்தான் நிறுத்துகிறேன். ஆனாலும் சில விஷயங்கள் உனக்கு புரிவதல்ல. நான் எவ்வளவு தூரம் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன், நான் எவ்வளவு தூரம் உன்னை
மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்ற துடிக்கிறேன் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயத்திலேயும் சோர்ந்து போயே இருக்கிறாய். மனதில் எப்பொழுதும் அமைதியை. வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் தோல்விகள் அடைகிறோம் என்பதற்காக எப்பொழுதும் எதிலும் பின் வாங்க வேண்டாம். இன்று உன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு எதிராக நடக்கிறது என்றால் கூடிய விரைவில் அந்த விஷயங்கள் உனக்கு மிக 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 அற்புதத்தை தரும் என்றுதான் அர்த்தம். ஒரு விஷயத்தில் நீ மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைகிறாய் என்று வைத்துக்கொள். நீ தோல்வி அடைவது என்ன ஏது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை அற்புதமாக மாற்றுவதும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதும் என் கையில் உள்ளது. புரிகிறதா? நான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக இருப்பேன். கவலைகளை மறக்கும் மனவுக்கான சந்தோஷங்களை இனி வரும் நாள் மொத்தத்திலேயும் உனக்காக நான் கொடுப்பேன். போராட்டம் மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. போராட்டங்களை அனைத்தையும் முடித்து வைத்து உனக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தையும் உனக்காகவே தருவேன். புரிகிறதா? போராட்டங்களை முடிப்பேன். உனக்கு தேவையான வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். அலட்சியங்கள் என்னிடம் வேண்டாம், உன் வாழ்க்கையிலும் வேண்டாம். ஒரு நாளும் ஒரு பொழுதும் அலட்சியம் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை அலட்சியம் செய்யாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெளிவாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகவே அமையும். இந்த சாயாகிய நான் உன்னை பார்த்து கொண்டு உனக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொண்டே இருப்பேன். என்னுடைய பக்கத்தில் இருந்து எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு கஷ்டமும் இனி வரும் நாள் வராது. இனிமேல் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கப் போவது எல்லாம் சந்தோஷம், ஐஸ்வர்யம், எல்லாம் திருப்தி என்பது மட்டுமே தான். எல்லா நிமிஷத்திலேயும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் செய்து வைப்பேன். நம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று பொறுத்திருங்கள். பொறுத்திருந்து என்னிடமிருந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு நான் தரமாட்டேன் என்ற முடிவுகளுக்கு வந்து நீங்கள் மனதளவில் துவண்டு போய் விடாதீர்கள். புரிகிறதா? நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னோடு நான் தினமும் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, ஏது ஏது நடக்கிறது என்பதை உனக்கு நான் நடப்பதற்கு முன்பே சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தப்பிக்க வைக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக கவனித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை பார். எல்லாம் எனக்கு தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நான் கைவிடுவதும் இல்லை, கைவிடப் போவதும் அல்ல. நீ சின்ன பிள்ளை, எதுவும் உனக்கு தெரியவில்லை. எல்லா நேரத்திலேயும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் மாற்றம் வரவில்லை என்று தவித்து கொண்டு இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் என்பதை நான் காட்டத்தான் போகிறேன். நீ சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய். எதுவாக இருந்தாலும் இன்பம் வரும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இன்பத்தையே நீ இனிமேல் சந்திப்பாய். இதுவரைக்கும் நீ கண்டது, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயத்தோடு பார்த்தது எல்லாமே போதும். இதற்கு மேல் பயமோ கலக்கமோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட இனிமேல் நான் இருப்பேன். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு சொல்லிக் கொடுத்து உனக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுக்க
நான் இருப்பேன். எதற்காக கவலை? எதற்காக மனவேதனை? முதலில் அதை சொல் பார்க்கலாம். வேதனை என்பது ஒரு பொழுதும் ஒரு நாளும் உனக்கு தேவையே அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் இருக்கிறேன் என்று நீ நம்பினால் மட்டுமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பும் ஒவ்வொன்றும், நீ யோசித்து செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவே இருக்கும். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களாகவே இருக்கும். எல்லா விதமான கவலைகளையும் விட்டுவிட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சந்தோஷங்கள் என்னவென்பதை மட்டும் பார். அளவுக்கு மீறி எதையும் நினைத்து நினைத்து அழுது உன்னுடைய வாழ்க்கையை நீயே குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் இன்னும் நிறைய உள்ளது. அதனால் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கொள்வதோ இல்லை தேவையில்லாமல் புலம்புவதோ வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் விஸ்வரூபம் உன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கப் போகிறது பார் வெற்றி. அதை மட்டும் கவனித்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயங்களாக செயல்படு. நீ செயல்படும் காரியம் மொத்தமும் வெற்றிகளாக இருக்கும், தோல்விகளாக இருக்காது. நான் என்னென்னலாம் உனக்கு செய்ய சொல்கிறேனோ, உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் ஆக்க சொல்கிறேனோ, நீ இதை செய் அதை செய் என்று ஒவ்வொரு முறையிலும் நான் என்னெல்லாம் உனக்கு அடையாளமாக காட்டுகிறேனோ அதை மட்டுமே செய். புரிகிறதா? மாறி வேறு எதுவும் செய்யாது. நான் வழிகாட்டுவேன். இதெல்லாம் நீ செய்யணும், அதெல்லாம் நீ செய்யணும் என்று நான் வழிகாட்டுவேன். அந்த வழிகாட்டுதல் படியே எல்லாவற்றையும் நடத்து. இன்று உன் வாழ்க்கையில் பிரச்சனையா? நாளை நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதமும் அதிசயமும் கிடைக்கும். சில நேரத்தில் வெறுப்புகள் உன் வாழ்க்கையில் வருகிறது. எவ்வளவுதான் முயற்சிகள் செய்வது, எவ்வளவுதான் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து கொள்வது, நம் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்தாலும் எதுவுமே நல்லதாகவே நடக்கவில்லையே என்ற ஒரு கவலை இருக்கிறது தானே உன் வாழ்வில்? இதற்கு மேல் எந்த ஒரு கவலையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். அலட்சியத்திற்கு மேல் அலட்சியத்தை விட்டுவிடு. ஏனென்றால் நீ ரொம்ப அலட்சியமாகவே இருக்கிறாய். அலட்சியத்தை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நான் வழிகளை காட்டுவேன், திருப்தியான விஷயத்தை காட்டுவேன் என்று நீ நம்பு. நீ நம்பினால்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். புரிகிறதா? தங்கமான பிள்ளையே, நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு பொழுதும் நீ தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் துணையாக. இந்த அழகான பிள்ளைக்கு, இந்த அற்புதமான பிள்ளைக்கு, உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளுக்கும், ஒவ்வொரு விதமான அற்புதமான விஷயங்களுக்கும் நான் என்றுமே துணையாகவே இருப்பேன். என்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையே காட்டுவேன். நீ என்னை நம்புகிறாய். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து உன்னை அற்புதமாக வாழ வைத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். இதற்கு மேல் உனக்கு என்ன பயம்? இதற்கு மேல் உனக்கு என்ன பயம்? தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்றால் பயப்படலாம். தூக்கி விடுவதற்கு நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட வேண்டும்? பயப்படவே வேண்டாம். வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையை எப்பொழுதும் எல்லா நாளும் துணையாகவும் எல்லா நேரத்திலும் உனக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாகவும் இருந்து உன்னை எல்லா விதத்திலும் வளர வைப்பேன். இந்த சாய்க்கு எல்லாம் தெரியும். சாயை புரிந்து கொள். சாயாகிய நான் நிச்சயமாகவே உனக்கு இன்றும் என்றும் துணை உண்டு. பல பேருக்கு உதவியாக இருந்து, பல பேருக்கு அற்புதமான விஷயத்தை கொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும்
இன்பங்களை கொடுத்து வாழ வைக்க எனக்கு எல்லாமும் தெரியும். நீ என்னென்ன கேட்கிறாய், ஏதேது கேட்கிறாய், யாருக்கு என்ன வேண்டும், எல்லாமும் எனக்கு தெரியும். புரிகிறதா? அதனால் நீ பத்திரமாக இரு. எல்லா விஷயத்திலேயும் நல்ல பிள்ளையாக, அற்புதமான பிள்ளையாக நம்பிக்கையோடு இரு. நீ நம்பும் காரியத்தில் நான் உதவியாக இருப்பேன். நீ எவ்வளவுதான் வாழ்க்கையில் தோற்று போனாலும் சரி, உன்னை தோற்று போவதற்கோ இல்லை எல்லா விஷயத்திலேயும் கவலைப்பட்டு மனம் உடையவோ நான் உன்னை விடமாட்டேன். புரிந்ததா? தங்கமான பிள்ளையே, உன்னுடைய தேவைகளுக்கு நான் உதவி இருப்பேன். உன்னுடைய தேவைகள் என்னவோ அதற்கு நான் காலம் முழுவதும் உதவியாக இருப்பேன். இன்று கஷ்டமான காலம் என்று நினைக்கிறாய், நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டமான காலமாக வரும். நான், நீ அனைவரும் சரிதான், ஒரே குடும்பம்தான். இவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் நற்பலன்கள் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எல்லா விஷயத்திலேயும் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மாற்றத்திற்காக காத்திரு. உன்னுடைய வாழ்வில் நீ, உன் குடும்பம் அனைவரும் சரிதான். எப்பொழுதும் நலமுடனும் வளமுடனும் இருந்து மற்றவர்கள் பார்த்து வியப்பது போலவே வாழ்வீர்கள். இன்று நீ வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். புரிகிறதா? இவள் என்ன ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறாள் என்று ஒரு அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எந்த காலகட்டத்திலேயும் எதையும் வெறுக்க வேண்டாம். எல்லா நேரத்திலேயும் அற்புதமும் உண்டு, அதிசயங்களும் உண்டு. உன்னுடைய வாழ்வில் கூடிய விரைவில் எல்லாமும் நடக்கும், நல்லாவும் நடக்கும். பல பேருக்கு உதவியாக இருந்த நீ இனிமேல் இன்னும் அதிகமாக உதவி செய்வாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வளர்ச்சி. நீ இன்னும் அதிகமாக வளரப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சந்தோஷங்களை பெறப்போகிறாய். நீ, உன் குடும்பம், உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் வியப்பீர்கள் உன் வாழ்க்கையை கண்டு. எந்த நிலையிலும் சரிதான், நம்ம வாழ்க்கை முடிந்துவிட்டது, நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உயரும். உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் திருப்தி அடையும். நம்புங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலேயும் நான் இருந்து உன்னை பல்லாண்டு காலம் திருப்தியோடும் நம்பிக்கையோடும், நீ என் மீது வைத்திருக்கும் அத்தனை விதமான நம்பிக்கையையும் வீணடிக்காமல் உன்னை பார்த்து கொள்வேன். தெய்வமான நான் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருப்பேனே தவிர தொந்தரவுகளை ஒரு நாளும் யாரும் செய்யவும் விடமாட்டேன். இதுவரைக்கும் நீ தொந்தரவுகளை கண்டது அனைத்தும் போதும். இதற்கு மேல் வெற்றி என்ற ஒன்று வரும். அதனுடன் இன்பமாக இரு. வெற்றியை கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அலங்கரி. தோல்வியோடு இருந்து அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இதற்கு மேல் வெற்றி வரும். சிறப்பாக அற்புதமாக அனுபவித்து வாழ்க்கையை ஒரு நந்தவனம் போல ஆக்குங்கள். நான் இருப்பேன் என்றும் உங்களுக்கு துணையாக. பல பேருக்கு உதவி செய்த நான் என்னையே நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சாய் 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 என்று சொல்லும் பிள்ளைக்கு எப்படி நான் தொந்தரவுகளை கொடுப்பேன்? தொந்தரவுகளே இனிமேல் கிடையாது. இதுவரைக்கும் எல்லாமே உனக்கு கஷ்டமாக கொடுத்து கொண்டே இருந்த நான் நல்ல நல்ல விஷயங்களையும் கொடுப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி உன்னை வியப்புடன் பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.